புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சி. நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பதிவில் பேசி இதுக்கு முன்னாடி சித்தர்களை பற்றின விஷயங்கள் நிறையா பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமபிரானின் சீடரான ஆஞ்சநேயர் கொண்ட சின்ன கர்வத்தை எவ்வாறு ராமர் சரி செய்தாருங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஞ்சநேயர் ஒரு சமயம் சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருந்தார். அசோகவனத்தில் சீதையை பார்த்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காரு. தான் செஞ்சிருக்கிற செயலெல்லாம் நினைச்சு பார்த்தாரு. அந்த சமயத்தில் அவருக்கு வந்தது சின்ன கர்வம். அடடா, எப்பேற்பட்ட காரியமெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். சமுத்திரத்தையே தாண்டினேன், சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடிச்சேன், ராவணனையே கண்டு ஏசினேன், அங்கே நெருப்பு வச்சு அரக்கர்கள் எல்லாம் கதி கலங்கடித்தேன். இப்படியெல்லாம் தன்னை பற்றி பெருமையாக நினைச்சாரு ஆஞ்சநேயர். உடனே அவர் உள்ளத்தில் கர்வம் தோன்ற ஆரம்பித்தது. இதை பகவான் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ஆஞ்சநேயர் ரொம்ப பெருமையாக சிரித்த பலத்த கர்ஜனையோடு வந்துக்கிட்டு இருந்தார். வழியில் திடீர்னு அவருக்கு தாகம் எடுத்தது. உடனே தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. என்ன பண்ணணும் யோசிச்சாரு. அவர் நின்றுக்கிட்டு இருந்த இடம் மகேந்திர மலை. சுற்றிலும் பார்த்தாரு. தண்ணி இருக்கிற இடம் எதுவும் தட்டுப்படலை. கொஞ்சம் தூரத்தில் ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்கிறது தெரிஞ்சது. ரொம்பவும் அமைதி அவர் அங்கே உட்கார்ந்துருந்தார். ஆஞ்சநேயர் அவர்கிட்ட போனார். முனிவரே, நான் ராமபிரானுக்காக சீதையை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இது இருக்கிற இடத்த காட்டுங்க, நான் போய் குடிச்சுக்கிறேன்னு சொன்னார் ஆஞ்சநேயர். முனிவர் தண்ணி இருக்கிற திசையை காட்டினார். ஆஞ்சநேயர் அங்கே புறப்பட்டார். போகிறதுக்கு முன்னாடி சீதை அவர்கிட்ட கொடுத்த சூடாமணி, ராமனின் முத்திரை மோதிரம், பிரம்மதேவன் கொடுத்த ஒரு கடிதம், இது மூன்றையும் முனிவர் முன்னாடி வச்சுட்டு தண்ணி குடிக்கிற இடத்துக்காக போனார் ஆஞ்சநேயர். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு குரங்கு அங்கே இந்த பக்கம் வந்தது. முனிவர் முன்னாடி இருந்த சூடாமணி, மோதிரம், கடிதம் எல்லாத்தையும் எடுத்தது. முனிவருக்கு பக்கத்தில் இருக்க கமல மண்டபத்துக்குள்ளே போட்டு போய் விட்டது. முனிவர் அதை புன்னகையோடு பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆஞ்சநேயர் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்தார். முனிவருக்கு முன்னாடி வச்சுட்டு போனது எதுவும் அங்கே இல்லை. பயந்துட்டார். முனிவரை கேட்டார். அவர் கமல மண்டபத்தை பக்கம் கண்ணை காட்டினார். இவர் உடனே ஓடி போய் அந்த எட்டி பார்த்தாரு. உள்ளே பார்த்தா இவருக்கு ஒரே ஆச்சரியம். இவர் வச்சுட்டு போனது மோதிரம். ஆயிரக்கணக்கான முத்திரை மோதிரங்கள் கமல மண்டபத்துக்குள்ளே கிடக்குது. அனுமர் குழம்பி போயிட்டாரு. முனிவரை பார்த்தா, சாமி, இவ்வளவு கிடக்குதே, இதில் நான் விட்டுட்டு போன மோதிரம் எதுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? முனிவர் சொன்னார். முனிவர் ரொம்பவும் நிதானமாக பதில் சொன்னார். அலட்டிக்காமையும் பதில் சொன்னார். குழந்தாய், ராமவதாரம் நடக்கிற காலங்களெல்லாம் சீதையை ராவணன் கவர்ந்து செல்றதும், அதுக்கப்புறம் அனுமர் சீதையை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப போகிறப்ப முத்திரை மோதிரத்தை என் கமல மண்டலத்துக்குள்ளே போகிறதும் வழக்கம். அப்படி போட்டப்பட்ட முத்திரை மோதிரங்கள் தான் இந்த கமல மண்டலத்துக்குள்ளே கிடக்குது பாரு அப்படின்னாரு. இதை கேட்ட உடனே ஆஞ்சநேயருக்கு இந்த கர்வம் ஓடி போயிட்டு வெக்கத்தோட முனிவரை பார்த்தாரு. சுவாமி, அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை ராமர்கள் தோன்றியிருக்காங்க அப்படின்னு கேட்டார். கமல மண்டலத்தில் உள்ள மோதிரம் எத்தனைன்னு கணக்கு போட முடியாது காரியம்னு சொன்னார் முனிவர். ஆஞ்சநேயர் யோசிச்சார். என்னை மாதிரி எத்தனையோ பேர் இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க, அவங்களை விட பெருசாக அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்னு நினைத்தார். அப்புறம் அதுக்கு தான் இருக்கிற இடத்துல போனார். அவனோட சேர்ந்துக்கிட்டு ராமபிரான்கிட்ட போனார். வணங்கினார், கண் கலங்கினார், ஆசிரமத்தில் நடந்ததெல்லாம் சொன்னார். எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் ராமபிரான் சிரிச்சுக்கிட்டே உடனே ராம சொன்னார், முனிவர் உருவத்தில் வந்தது நான் தான், உன் நன்மைக்காக இந்த வேடிக்கையை செஞ்சேன், கவலைப்படாத, இதை பாருனார். முனிவர் ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்த மோதிரம் ராமர் கையில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது. ஆஞ்சநேயர் அப்படியே தரையில் விழுந்து வணங்கினார். அதுக்கப்புறம் இந்த நிலைமையில் அவர் உள்ளத்திலும் கர்வம் வந்ததே இல்லையா. இந்த கதை எதுக்காகனா, எந்த சமயத்துலேயும் மனசுலையும் கர்வத்தை இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த கதை. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இறைலை விழுக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்குகளை அடையும் வரை. இந்த விடியல் உங்களுக்கான வாழ்க்கையை சிறப்பானதாக அமைக்கட்டும். நன்றி.